நாம இந்த வீடியோல வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வழங்கக்கூடிய ஒரு கோர்சஸ் தான். இந்த கோர்சஸுக்கு வந்து தேர்ட் ஃபார்ம், அதாவது என்ரோல்மெண்ட் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலா வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வரக்கூடிய எல்லா கோர்சஸுக்குமான மெத்தட் வந்து ஒன்றா தான் இருக்கு. கடந்த 2-3 வருஷமா பார்க்கல எல்லாமே ஒரே மெத்தட் இருக்கு. ஆனா ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ஆனா ஜென்ரல் நாங்க பாக்குற டைம் வரைக்கும் நிறைய மாற்றங்கள்ங்கிறது வாரது கிடையாது. ஒரே மாதிரி தான் இந்த வெப்சைட் இருக்கு, ஒரே சிஸ்டத்துல தான். அது மட்டும் இல்லாம எல்லா கோர்சஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் வளமையா சொல்றதா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தேடி வார வளமையா கேட்கக்கூடிய கேள்விக்கு அனைத்துக்குமான வீடியோஸ் வந்து இந்த சேனல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜாம்ஸ். ¿Qué onda tu pecho arriba, las manos, caballo moreno, penetra tu... ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து நீங்க தேர்ட் ஃபார்ம், அதாவது உங்களுக்கு என்ரோல்மெண்ட் வருதுன்னு சொன்னா அவங்களோட இமெயில், அவங்க ப்ரொஃபஷனலா கொடுத்த மெயிலுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும். ஒரு உங்களுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம், இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள என்ன செய்யுங்க, நீங்க தேர்ட் ஃபார்மை வந்து என்ரோல்மெண்ட் செய்யுங்கன்னு சொல்லி லிங்க் போட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். வேற போஸ்ட்லயோ வேற எதுலயும் வராது, உங்களுக்கு இமெயிலாம் வரும். ஸோ நீங்க எப்படியும் குரூப்பா இருப்பீங்க எல்லாரும். இல்லாட்டி வந்து அடிக்கடி வந்து இந்த என்ரோல்மெண்ட் வார கால பீரியட்ல வந்து நீங்க என்ன செஞ்சு பண்ணுங்கன்னு சொன்னா செக் பண்ணி கொள்ளுங்க. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெட்டர் வரும். அந்த லெட்டர்லயே வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, லிங்க் போட்டிருப்பாங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ பிடிஎஃப்ங்கிறதால டிரெக்டா நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்க. ஃபோன்லையும் செய்யலாம், நீங்க கம்ப்யூட்டர்ல செய்யறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த வியூ எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்தது வந்து உங்களுக்கு எங்க போகும்னு சொன்னா அந்த என்ரோல்மெண்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ள போகும். ஸோ அந்த என்ரோல்மெண்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க லெட்டர்ல, இதைத்தான் யூசர் நேம் ஆகும், இதைத்தான் பாஸ்வேர்ட் ஆகும் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ நான் அதை இங்க சொல்லல, உங்களுக்கு வார லெட்டர்ல வந்து எதை யூசர் நேம் அறிக்கும், எல்லா எது பாஸ்வேர்ட் அறிக்குங்கிறத நீங்களே பார்த்துட்டு செஞ்சு கொள்ளுங்க, அதை கொடுத்து கொள்ளுங்க. ஸோ கொடுத்ததுக்கு பிறகு நீங்க லொகின் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து உங்கள்ட்ட லொகின் பண்ணக்குள்ளேயே 2 கேட்கும். அதாவது 2 விஷயம் வந்து நம்ம அப்லோட் பண்றதுக்கு தேவையானது. ஒன்று வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படுது. அதுக்கு என்ன கலர்ல வேணும், எப்படி வேணும்ங்கிறத மென்ஷன் பண்ணப்படல. ஆனா அதிகமானவங்க ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்து லைட் ப்ளூ கலர் இல்ல ப்ளூ கலர்ல வர மாதிரி ஒபிஷியல் ப்ரொஃபஷனல் போட்டோ எடுக்காங்க. அதே மாதிரி வெள்ளத்தால உங்களோட தெளிவான சிக்னேச்சர், ஐடென்டிட்டியில பேர் எழுதிருப்பீங்க. சரி, அதே பேரை கொண்டு வந்து யூனிவர்சிட்டியில வந்து பேர் எழுதுறதுக்கு நிக்காதீங்க. நீங்க அடுத்த ஆட்டத்துக்கு ப்ரொஃபஷனலா போறீங்க. ஸோ ஒரு சிக்னேச்சர் பழகிக்கொள்ளுங்க. இன்றைக்கு வைக்கிற நீங்க சிக்னேச்சர் தான் ஃபியூச்சர்ல ஃபுல்லாவே பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் சிக்னேச்சர் என்னத்துக்கான சொன்னா உங்களுக்கு ஐடி தரதுக்கு தேவைப்படுது. ஸோ 2 தான் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். நீங்க 2ஐயும் வந்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எடுத்ததுக்கு பிறகு அக்ரியை கொடுத்தது பிறகு யூசர் பாஸ்வேர்டு லொகின் பண்ணீங்கன்னு சொன்னா எடுத்த இதுலயே மொத்தம் 7 ஸ்டெப் இருக்கும். உங்களுக்கு முதல் ஸ்டெப் வந்து என்னன்னா கோர்ஸ் டீடைல்ஸை காட்டிட்டு இருப்பாங்க. அந்த கோர்ஸ் டீடைல் நீங்க எந்த கோர்ஸ் செலக்ட் ஆயிருக்கிறீங்க, என்ன டீடைல்ஸ், உங்களோட பேர் அந்த ஃபுல் போர்ட்டலையும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா காட்டுப்படும். அதுல நீங்க செக் பண்ணிட்டு அது வளமையா எல்லாம் சரியா இருக்கும். நீங்க என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. நீங்க நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த இதுல வந்து பேசிக் டீடைல்ஸ் கட்டிப்பாங்க. உங்களோட முக்கியமான டைட்டில், லாஸ்ட் டைம் கடைசா வாரது பேர் மட்டும்தான் லாஸ்ட் டைம். இப்ப என்ன பேர் ஜம்ஷித் ஹசன் முடியுதுன்னா ஹசன் மட்டும்தான் லாஸ்ட் டைம். மத்த எல்லா முன்னுக்கு வர எல்லா பேருமே வந்து என்ன செய்யணும்னா இனிஷியலா மாறிடும். அது அடுத்தது ஜெண்டர். இதுல மெயினா இருக்க வேண்டியது பிளட் குரூப். பிளட் குரூப் தான் அதிகமா தெரியாம இருக்கும். அப்ப பிளட் குரூப் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல பிளட் குரூப் கட்டாயம் கொடுக்க வேண்டியது. பாஸ்போர்ட் வந்து ஐடென்டி ஆட்டோமேட்டிக்கா வரும். பாஸ்போர்ட் இருக்கிறவங்க பாஸ்போர்ட் நம்பரையும் கொடுக்கலாம். மெயினா தெரிய வேண்டியது பிளட் குரூப். பிளட் குரூப் தான் மத்த பேசிக்கான உங்களோட டீடைல்ஸ் தான். ஸோ நீங்க அந்த பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க, நீங்க ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபில் பண்ணி எல்லாம் செக் பண்ணது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா தேர்ட் ஸ்டெப்ல வந்து எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்கும். ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். முதலாவது கேட்கற வந்து ஸ்கூல் அட்டெண்டன்ஸ். ஸ்கூல்ல 1ஆம் ஆண்டுல இருந்து நீங்க 7 வரைக்கும் படிச்சதை வந்து நீங்க என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நேம், அடுத்த ஸ்கூல் அட்ரஸ், ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட், எத்தனாம் ஆண்டு என்ன மீடியம் இருக்கும். ஸோ ஓர்டரா கொடுத்தீங்கன்னா சரி, உங்களோட ஸ்கூல் பேர், அடுத்த ஸ்கூல் அட்ரஸ், முழு அட்ரஸ் கொடுக்கறதோட அந்த ஊர பேரை கொடுத்த அந்த உங்களோட ஃப்ரேங்க்ல லீவிங் சர்டிபிகேட்ல உங்களோட ஸ்கூல் ஆக்கள் வச்சிருப்பாங்க, ஃப்ரேங்க் பண்ணிருப்பாங்க, அதுலயே போட்டிருக்கோம் ஸ்கூல் அட்ரஸ் சொல்லி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கொடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று கொடுத்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவையான கீழே அட்ன்னு சொல்லி பச்சை கலர்ல இருக்கும். அந்த அட்ங்கிற அந்த குறியீடை பயன்படுத்தி என்ன செய்யலாம், கிளிக் பண்றது ஊடாக வந்து என்ன செய்யலாம்னா நீங்க எக்ஸ்ட்ரா வர குளத்தை எடுத்துக்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா நீங்க அட்டை கொடுத்துக்கணும். ஸோ முதலாவது ஸ்கூல் டீடைல்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு அதுக்கு கீழே ஓஎல் இன்ஃபர்மேஷன், 9 பாடத்துக்கான ஓஎல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சிலவங்க எக்ஸ்ட்ரா பாடம் போட்டு 10 கூட எடுக்கலாம். அது என்ன, நீங்க எக்ஸ்ட்ரா
பிளஸ் பிளஸ் கொடுக்கறது மூலமா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம சிறந்த ரிசல்ட்ஸ் வந்து சில வருஷத்துல இப்ப உதாரணத்துக்கு இவங்க 2020 எழுதியிருந்தாங்கன்னு சொன்னா அதுல சயின்ஸ்ல வந்து சி வச்சிருக்காங்க. இவங்க அதே சமயம் 2021 எழுதி சயின்ஸ்ல ஏ எடுத்துட்டாங்க. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து என்ன சயின்ஸ்ல ஏ எடுத்தது தானே. ஸோ அதுக்கான அந்த வருஷம் ஒவ்வொன்றையும் தனித்தனியா கொடுக்குறதால அது என்ன வருஷம் அது என்ன இண்டெக்ஸ் நம்பருங்கிறத சரியா கொடுத்து கிரேட் கொடுத்தோ என்ன செஞ்சுக்கொள்ளுங்க அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ஏஎல் இன்ஃபர்மேஷன் திரும்பி கேட்கும். அது வந்து செலக்ட் பண்ற மாதிரி தான் சூஸ் பண்ணி கட்டுக்கொள்ளுங்க. ஜென்ரல் டெஸ்ட் வந்து கட்டுக்கொள்ளுங்க. ஜிட் வந்து ரிசல்ட்ஸ் வரல இவ்வளோ பொறுத்த வரைக்கும், அதனால அது கொடுக்கறதோட ஆப்ஷனல் தான் வந்திருந்தா கொடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமா டிஸ்ட்ரிக்ட் ரேங்கும் ஐலண்ட் ரேங்கும் ஒரிஜினல் ரிசல்ட்ஸ்ல காட்டப்படாது. நீங்க பழசி ஆரம்பத்திலேயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போது பார்த்து நீங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தோடனே பார்த்துருப்பீங்களே அதுலதான் இருக்கும். ஸோ அதுல பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் எஜுகேஷன் இல்லை. அடுத்தது கண்டக்ட் டீடைல்ஸ் கேட்கும். கண்டக்ட்ஸ்னா யார் உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கண்டக்ட்னா உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும். ஒன்று பெர்மனன்ட் அட்ரஸ், அடுத்த போஸ்டல் அட்ரஸ், நிரந்தர முகவரியும் நீங்க தங்கி இருக்கிற முகவரி. போஸ்ட்னா உங்களுக்கு கடிதம் வர வேண்டிய முகவரி ரெண்டும் சேமா இருக்குமென்னு சொன்னா மேல நிரப்பி போட்டு நீங்க சேம் எஸ் எபோ கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து என்ன செய்யும் அந்த டிக் பண்ண போஸ்டல் அட்ரஸ் டிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பேஸ்ட் ஆயிரும். வேற வேற அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்டா கொடுத்து கொள்ளுங்க. ஸோ அதுக்கு போஸ்டலுக்கு என்ன டெலிஃபோன் நம்பர், அடுத்த வாட்ஸ்அப் நம்பர் கட்டிக்காங்க. எக்ஸ்ட்ராக்கு இமெயில் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாட்ஸ்அப் நம்பர் கட்டாயம் கொடுத்துட்டு டெலிஃபோன் ஹோம் கேட்கறது லேண்ட்லைன் நம்பர் தான் கேட்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மொபைல் நம்பர் தந்திருக்கிறது எடிட் பண்ணலாம். உங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொன்னா ஹோம்ல கூட நீங்க நார்மல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. என்ன சேஃப்டிக்கு உங்களுக்கு சேஃப்டியா இருக்கணும்னு சொன்னா லேண்ட் நம்பர் இல்லை, ஆனா நான் இங்க கொடுக்குற நம்பர் ஷோர் இல்லை, வேற என்ன நமக்கு அது ஆன்சர் கிடைக்காதுன்னு சொன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது எமர்ஜென்சி கண்டென்ட் வந்து இதுல எமர்ஜென்சி கண்டென்ட் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கண்டென்ட் யாரும் அதிகமா தொடர்பு கொள்ள வேண்டியது அது அப்பாவோ இல்லாட்டி அம்மாவோ அதை வாப்பாவோ உமாவோ இருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபுல் நேம், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், என்ன ரிலேஷன், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கீழே பேரண்ட்ஸ் இல்லாட்டி கார்டியன் கட்டிப்பாங்க. அது அப்பா வரைக்கலாம் இல்லாட்டி அம்மா வரைக்கலாம், அதை வாப்பா வரைக்கலாம் இல்லாட்டி உமா வரைக்கலாம் இல்லாட்டி கார்டியனா கூட இருக்கலாம். யாராவது ஒரு ஆள் யார் மெயினானாலும் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜாப் இஃப் எனிவே எனி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விரும்பினா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிலவங்க வந்து கூலி தொழில் செய்யறவங்க, சிலவங்க வந்து ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அப்படி எங்க கூட அது சரியானதை நீங்க என்ன செய்ய செலக்ட் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. ஆனா அதுக்கு கீழே கட்டாயம் கட்டிக்காங்க என்ன சொன்னா ஃபாதர் டீட்டெயில்ஸ் கட்டிக்காங்க. தந்தர டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக கேட்டிருக்கு. பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்ல நீங்க மதுரை கொடுத்துருக்கலாம், சம்டைம் செப்பரேட்டாயோ இல்லாட்டி இறந்தோ இருக்கலாம். ஸோ மதுரை கொடுத்துருக்கலாம், எமர்ஜென்சி கூட மதுரை கொடுத்துருக்கலாம். ஆனா கீழே தந்திர டீட்டெயில்ஸ் தனியாக கட்டிருக்காங்க. அவரை பிறந்தது, அது என்ஐசி நம்பர், அவரோட ஃபோன் நம்பர், அதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் கட்டிருக்காங்க. கட்டாயம் கொடுங்க. அது கட்டாயம் கொடுக்கணும் ஏன் சொல்றேன்னு சொன்னா அதுல ஸ்டார் மார்க் போட்டு வரும். ஸோ ஸ்டார் மார்க் போட்டு வருதுன்னா கட்டாயம் கொடுக்கணும். அது கீழே மதர் டீட்டெயில்ஸ் கட்டிருக்காங்க. ஸோ மதர் டீட்டெயில்ஸுக்கு வந்து கொடுங்க. அதுல வந்து மந்த்லி இன்கம் வந்து ஃபாதர் கட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஃபாதர்ல வருதுன்னு சொன்னா பெருமதி அது எவ்வளவு ஒன்று கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் கட்டிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் என்ன தொழில், தொழில் இருக்கலாம், பிசினஸ் இருக்கலாம், தொழில் செய்யலாம், அது போடுங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆஃபீஸரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கூலி தொழிலான வேர்ஜன் போடுங்க. அடுத்தது ஒரு டெய்லரா இருக்கலாம். அப்படி என்ன தொழிலோ அவங்க தொழில கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. ஒய்ஃப் அந்த மதர் வந்து என்ன ஹவுஸ் ஒய்ஃப் போட்டுக்கொள்ளுங்க. கொடுத்து நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம எமர்ஜென்சி கண்டென்ட் நிரப்படுத்துவோம். அதர் டீட்டெயில்ஸ்ல வந்து உங்க கிராம நிலதார டிவிஷன் என்ன, டிஎஸ் டிவிஷன் என்ன, போலீஸ் டிவிஷன் என்ன, போலீஸ் எந்த டிவிஷனுக்குள்ள வருதுங்கிறது. அடுத்தது உங்களோட நீங்க தங்கியிருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கட்டிருப்பாங்க. அது போல உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரியுமே கட்டிருப்பாங்க. அது கீழே ஈஸ்தட்டிக் வந்து நீங்க ஏதாவது ஈஸ்தட்டிக் சம்பந்தமான பாடங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா. இப்ப ஆர்ட்ஸ் எடுத்த போல ஏல படிச்சிருக்கீங்க. சிலவங்க அப்படி பண்ண உங்களுக்கு ஈஸ்தட்டிக்ல ஏதாவது படிச்சிருக்கீங்களான்னு ஒரு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கு ஓமன் சொன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் நீங்க என்ன செய்யுங்க டைப் பண்ணி எஸ்என் கொடுத்து போட்டு இப்ப நான் போயம் படிச்சிருக்கேன், எனக்கு இல்லாட்டி கவிதை சித்திரங்கிற தெரியும், சித்திரம் படிச்சிருக்கேன்டா. ஸோ அது கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து ஈவென்ட் பார்ட்டிசிபேஷன் சொல்றது நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களோட சர்டிபிகேட் இருந்தா கொடுங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், விரும்பினா கொடுக்கலாம். இது மெயினா நான் பார்த்த வரைக்கும் என்னத்துக்குன்னா ஏதாவது ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு சொன்னா இப்ப யாரை தேடி எடுக்கிறேன். ஸோ இது டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் கட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஈவென்ட் பார்ட்டிசிபேட் நிகழ்ச்சிகள் போயிருப்பீங்க, மாகாண மட்டம் தேசிய மட்டம் போயிருப்பீங்க. ஸோ சம்டைம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ல ஏதாவது கோர்சஸ் மாறுறது கூட இது ஹெல்ப் பண்ணலாம். அதனால என்ன செய்யுங்க, நெஸ்டல் சர்டிபிகேட்ல இருந்துச்சேன்டா என்ன ப்ரோக்ராம் எப்ப நடந்து எந்த இடத்துல நடந்து யார் நடத்தினாங்க அதுல எந்த இடத்த இருந்தீங்கன்னா டீடைல்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது அட்டை கொடுத்து போனீங்கன்னா சரி. ஈவென்ட் பார்ட்டிசிபேஷன் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் மியூசிக் டான்ஸ் பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் அப்படி ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னா நீங்க அதுக்குரிய தெரிஞ்சுங்க. அதை கொடுத்து எத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. எல்லாமே புக்ஸா இருக்கும். ஸோ பாத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வரும். அடுத்த ஹாஸ்டல் தேவை இருக்கும். அந்த ஹாஸ்டல்லையும் வந்து
எஸ்என்எஸ் நோ அது கீழே வந்து போட்டோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோவும் அடுத்த சிக்னேச்சரை நீங்க நினைச்சுக்கணும் அப்லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஃபைனலா ப்ரீவியூ காட்டும். நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த டீட்டெயில்ஸ் அவ்வளோத்தையுமே மொத்தமா காட்டும். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா சில வேர்டுகள் வந்து பிழை அறிக்கை, அது வந்து உங்களோட மிஸ்டேக் இல்லை, நீங்க சரியா கொடுத்துருப்பீங்க, இது அவங்க சிஸ்டத்துல மிஸ்டேக் லாஸ்ட் இயர் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதை பார்த்து வெரி பண்ணதோட மற்ற நீங்க கொடுத்த டீட்டெயில் சரியாங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ரீவியூ கொடுத்து போட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ சப்மிட் கொடுத்த உடனேயோ உங்களுக்கு என்ன செய்யுமெண்டா என்ரோல்மெண்ட் டவுன்லோட்னு சொல்லி 3 வந்து பிடிஎஃப் வரும், ஆனா வராது. நீங்க சப்மிட் கொடுத்தா பிடிஎஃப் வரணும், ஆனா வராது. பாத்தீங்கன்னா எம்டிஆ இருக்கும். சில டைம்ல வந்துடலாம், ஆனா மேக்ஸிமம் வரல. இது ஒரு 3-4 அப்ளிகேஷனுக்கும் வரவே இல்லை. அதுக்கு என்ன லாஸ்ட் இயர் செஞ்சு வரல. ஏன்னா என்றால் லொக் அவுட் பண்ணிட்டு, அதாவது நீங்க லொகின்ல இருப்பீங்கன்னு அந்த அது வந்து லொக் அவுட் பண்ணிட்டு வெளியாட போயிட்டு திரும்பி ரீலோகின் பண்ணீங்கன்னா அந்த 3 பிடிஎஃப்பும் வந்து இருக்கு முன்னுக்கும். ஸோ நீங்க அந்த 3 ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்ளரேஷன் ஃபார்ம், அடுத்த ஹாஸ்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்த டேட்டா கலெக்ஷன் ஷீட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இவங்க எத்தனை போட்டோஸ் தேவைங்கிறத மென்ஷன் பண்ண போல. ஈஸ்டர் யூனிவர்சிட்டியில 8 மென்ஷன் பண்ணிருந்துச்சு, என்ன பேக்ரவுண்ட் கலர் கூட மென்ஷன் பண்ணிச்சு. ஸோ இவங்க போடல, லாஸ்ட் இயர் இதே மாதிரி தந்துச்சு. இதுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிறது சம்பந்தமா அறிவிக்கணும். ஸோ ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணி இதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதில் நிரப்ப வேண்டிய இடங்கள் டெக்ளரேஷன் போர்டில் இடைவெளிகள் வைக்கும், அதை நிரப்பிக் கொள்ளுங்க. ஹாஸ்டல் அப்ளிகேஷன் இடைவெளியெல்லாம் செக் பண்ணி சிக்னேச்சர் வைக்கிறத வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு புறவு வாரது வாட்ஸ்அப் நம்பர் கட்டிங்க, இமெயிலும் கட்டிக்காங்க. ஸோ என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஏன்னா இதுல என்ன மெடிக்கல் சம்பந்தமான எதுவுமே சொல்லல, போஸ்ட் சம்பந்தமா போஸ்ட் பண்ணுங்க அது இது எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறீங்க, நம்ம அதை ஃபில் பண்ணி இந்த பிடிஎஃப் வச்சுக்கொள்ளுங்க. எப்படியும் உங்களுக்கு மெயில வந்து கட்டாயம் உங்களுக்கு க்ளோசிங் டேட் முடிஞ்சதுக்கு பிறகு அறிவிப்பாங்க என்ன செய்யணுங்கிறது. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. அதிகமா வந்து உள்ளுக்கு இன்டேக் எடுத்ததுக்கு பிறகு ஓரியன்டேஷன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஹாஸ்டல் போங்க. ஸோ ஹாஸ்டல்ல மெடிக்கல் ஃபார்மை தரலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ஷன் வரலாம். வந்தா நான் அப்டேட் ஒன்று தரேன், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே சொல்லிக் கொள்ளுங்க. ஸோ இவ்வளவு தான் என்ரோல்மெண்ட் சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி. இன்னொரு டிகிரி ப்ரோக்ராமோட சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க. ஜம்ஸ் ஹசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. பாய்.